அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போயிருந்தேன். மிக அழகா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் திராட்சை பழங்கள்லாம் எடுத்து கூட சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட். அந்த கொடிகள்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தப்போ அதுல சில கொடிகள்ல அப்படியே கோடு போட்டு வச்ச மாதிரி ஒரு பழுப்பு நிறம், அது பச்சையா இருக்கு மொத்தமா. ஆனா அந்த ஒரு கோடு போட்டு வச்ச மாதிரி அந்த இடம் மாத்திரம் பழுப்பு நிறத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு நானு பார்த்தேன். அது அந்த கொடி அந்த செடியோட இணைஞ்சிருக்குல்ல, அந்த செடிக்குள்ள இருந்துதான் அது தன்னோட எல்லா சாரையும் ஸ்ட்ரென்த்தையும் பெற்றுக்கொள்ளுது இல்லைங்களா. அதுல அந்த கொடியை நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட துளைகள் இருக்கும். அது எல்லாமே அந்த செடியோட கரெக்டா ஃபிட்டா இருக்கு. அதுலயே தானே வளர்ந்து வந்துச்சு. ஆனா அதுல ஏதோ ஒரு 2-3 துளைகள் மாத்திரமா இருக்கலாம், சரியா அந்த செடியோட இணையாம இருக்கலாம். ஆகவே அந்த செடியோட ஜூஸ் அதுக்குள்ள வராததுனால அந்த 2-3 துளைகள் இருக்கிற அந்த ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பழுப்பு நிறத்துல வறண்டு போய் கிடக்குது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் தான்ப்பா திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடிகள் அப்படின்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு இயேசு இன்னொன்னு சொல்றாரு, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு. நான் இல்லைன்னா உன்னால எதுவுமே ஒண்ணு கூட செய்ய முடியாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மாத்திரம்தான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். இல்லைங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துல, பொருளாதாரத்துல, சுகத்துல, ஆரோக்கியத்துல, குடும்ப சமாதான சந்தோஷத்துல, சமுதாய வாழ்க்கையில, இப்படி எல்லா பகுதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய அவர் உங்களுக்கு வேண்டிய நல்ல சார ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரோட தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆல்ரெடி. ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில வறட்சி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு செக் பண்ணுங்க. கண்டிப்பா பாருங்க, அந்த பகுதியில நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாம நம்மளையே சார்ந்து கொண்டிருந்திருப்போம். என் படிப்பு போதும், என் பணம் போதும், என் பதவி போதும், அல்லது என் ரிலேட்டிவ் இருக்காரு, எங்க மாமா இருக்காரு, அவர் இருக்காரு, இந்த இப்படி நம்ம மத்தவங்களை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல நம்மளையே சார்ந்து கொள்றதா இருக்கலாம். எப்படியோங்க அது நஷ்டம்தான். அந்த பகுதி வறட்சியா தான் இருக்கும். அதனால அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமா சார்ந்து கொள்ளுங்க. அவர் நல்லவர். அந்த மொத்தமா உங்க வாழ்க்கை 100% அவரிடத்துல இருந்து தன்னுடைய செழிப்பை பெற்றுக்கொள்வதாக. God bless you.